ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, எந்திரிடி எந்திரி. என்னவோ நம்ம வீட்டு பெட்டில் தூங்குற மாதிரி அவ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கா. நல்லா ஏசிலாம் போட்டு விடனே ஜம்முன்னு தூக்கம் வந்துட்டு போலுக்கு அம்மனிக்கு. எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டுக்கா. இப்போ டாக்டரை பார்க்க வந்திருக்காளா இல்லை இங்கே படுத்து தூங்க வந்திருக்காளா குண்டத்தா? என்ன ராமு தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உன் மனைவிக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்துருக்கு, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம நீங்க பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார் எப்பந்தான் சார் அவளை வீட்டுக்கு அனுப்புவீங்க? எப்போ பார்த்தாலும் ஏதாவது நோயின்னு உங்கள்கிட்டயே தான் வர வேண்டியிருக்கு. ஆளு தான் சார் நல்ல பல்கா இருக்கா. ஒரு சின்ன காய்ச்சல்னா கூட அந்த ஆளை விழுந்துடுறா. நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் ராமு. அவங்களுக்கு வந்து சத்து குறைபாடு தான் அதிகமா இருக்கு. ஆளு அப்படித்தான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சத்தான பொருட்கள்லாம் கொடுங்க. முதல்ல வேலைக்கு சாப்பிட வைங்க. வேலைக்கு சாப்பிடலனாலுமே நிறைய நோய்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க வேற சார், 3 வேளைக்கு 4 வேளை சாப்பிட தான் செய்யறா. அப்படி சாப்பிட்டுமே அவ சத்து இல்லைன்னா நான் என்ன செய்ய? ஒரே உங்கள்கிட்ட வந்து மாசம் மொய் எழுதிட்டு போகணும் நம்ம இருக்கு, என்ன செய்ய? என்ன ராமு கடைசியில என் மேல குத்தமா சொல்ற? என்ன சார், என் நிலைமையா சொல்றேன் சார். எனக்கே மாச சம்பளம் 20,000 ரூபா தான். அதில் அப்பப்போ மாதம் கொண்டு வந்து உங்களுக்கு பீஸ் கொடுக்கறதுக்கும் மற்றதுக்குமே செலவாயிருது. மற்றபடி பிள்ளைங்களுக்கு பார்க்கணும், வீட்டு செலவுன்னா அப்படி என்ன தான் சார் செய்ய முடியும்? என்னப்பா நான் என்னமோ உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் எதுவும் போட்டு வச்சு மாதம் வர மாதிரி போட்டு விட்டு அனுப்புகிற மாதிரி சொல்கிறா. நீ நல்ல பழம் காய்கறி கீரைன்னு வாங்கி கொடுத்து உன் பொண்டாட்டியை நல்லா பார்க்கணும். அதை பார்க்கறத விட்டுட்டு என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கா? கோவப்படாதீங்க சார், நான் என் நிலைமைய சொன்னேன். இவளுக்கு காய்கறி கீரை பழம் எல்லாமே வாங்கி கொடுக்க தான் செய்கிறேன் சார். இது என்ன உடம்புனே தெரியல சார். 1க்கு 5 நேரம் சாப்பிட்டாலும் இது உடம்புல சத்தே ஏற மாட்டுக்கு. ஆளு தான் சார் நல்ல பல்கா இருக்கா, ஆனால் உடம்புலாம் ஊழ உடம்பு சார். சரி இனிமேலாவது ஒழுங்கா நல்ல ஆகாரமாக கொடுத்து நல்லா பார்த்துக்க. அதை விட்டுட்டு மாதம் எனக்கு பீஸ் கொடுக்க வேண்டி இருக்குன்ட்டு நீ புலம்பிட்டு இருக்காத. அப்புறம் ஒரு விஷயம், உன் முண்டாட்டிக்கு மயக்க மருந்துலாம் கொடுத்து தூங்கல. அவள் ஏசி காத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கா. உனக்கு வீட்டில் போனோடனே நல்லா கச்சேரி இருக்கு போ. மவனே யாருக்கிட்ட என்னையே கலைக்க நீ? அட பாவி டாக்டரு, என்ன ஜோலியா பார்த்துருக்கா. சும்மாவே பஜாரி மாதிரி நிப்பா. இது சொல்லவா வேணும்? இந்த டாக்டர் தயோலி வசமா மாட்டி விட்டு போயிட்டானே. சாரிடி, தெரியாம. அடே டாக்டரு, நீ டாக்டர் வேலையை பாக்குறியோ இல்லையோ, நாரதர் வேலையை சிறப்பா செஞ்சுட்டு போயிட்ட.